ட்ரெஸ்ஸுன்னு சொன்னேன்ல, கொல்கத்தால வந்து இங்கே வேலை பார்த்தாரு. ஸோ அவங்க மனைவி 2 குழந்தைய கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஸ்பான்சர் விசா அப்ளை பண்ணும்போது அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்து அந்த சம்பளத்துலலாம் இங்கே உள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிஜெக்ட் ஆன பிறகு திருப்பி இப்போ 17 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ட்ரீம் வந்து 17 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு. இப்போ அப்ளை பண்ணவுந்தேன் இப்போ அட்லீஸ்ட்டு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்குது. இன்னும் வரல. நான் கேட்டேன் வந்துட்டாளான்னு. பட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 2, 3 இயர்ஸாக அப்படியே டாக்குமெண்ட்ஸு அது இதுன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஸ்பான்சர் விசா வாங்குறது எவ்வளவு கஷ்டம் இப்போ. ஏன்னா அப்படி காஸ்ட் ஆஃப் லிவிங் அந்த மாதிரி இப்போ இருக்கிறதுனால ரொம்ப யோசிக்கிறாங்க சுவிட்சர்லாந்து விசா கொடுக்குறதுக்கு.